அன்பிற்கினியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பூனை ஒரு செல்ல பிராணி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூனையை எந்த அளவிற்கு வளர்த்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் தாராளமாக மக்காவிலும் மதீனாவிலும் அதிகமான பூனைகளை பார்க்கலாம். பள்ளிவாசல்களிலே பூனை அசுத்தமான பிராணி அல்ல, அது அசுத்தம் செய்யாது. அசுத்தம் செய்தால் வெளியே சென்றுவிடும். பூனை நல்ல பிராணி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூனை வாய் வைத்த தண்ணீரில் ஒழு செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா, பெருமானாரின் தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருக்கு அபூ ஹுரைரா என்று சொன்னால் பூனை என்ற அர்த்தம் அரபியிலே. ஹுரைரா பூனை, அபூ ஹுரைரா பூனையின் தந்தை என்று அவர்களை அழைப்பார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் ஏன் அவர்களுக்கு பூனையின் தந்தை என்று பெயர் வந்ததற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு முறை அவர்கள் வீட்டிலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஜுப்பாவை கழட்டி போட்டுவிட்டு படுத்து தூங்குகிறார்கள். காலையிலே சுபுகுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. எழுந்து பார்க்கிறார்கள், தங்களுடைய ஜுப்பாவின் கை புறத்திலே பூனை படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது. எழுந்தார்கள், பூனையை எழுப்பவில்லை. அவர்கள் எழுந்து அந்த பூனை எழாமல் இருக்கட்டும், அதற்கு இடைஞ்சல் தராமல், அதனுடைய தூக்கத்தை நாம் இடையூறு செய்யாமல் கத்திரியை எடுத்து சட்டையின் கையை கட் பண்ணிவிட்டு ஒரு கை சின்னதாகவும் ஒரு கை முழுமையாகவும் போட்டுக்கொண்டு தொழுகைக்கு வந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். இப்படி வந்தா வித்தியாசமா பார்ப்பாங்களா இல்லையா? என்ன ஆச்சு இவர் அபூ ஹுரைரா? நேத்து வரைக்கும் நல்லதா இருந்தார், இன்னைக்கு அரசட்டை போட்டு வந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்களா, என்ன அபூ ஹுரைரா இன்னைக்கு வித்தியாசமா சட்டை போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டாங்களா. அதுக்கு முன்னாடி அவர் பேர் வேற. ஆனா அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, ஏப்பா சட்டையை கிழிஞ்சு ஒரு பக்கம் கையை இல்லாம இருக்குதுன்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னார்களா, நாயகமே, நான் ஜுப்பாவை கழட்டி போட்டிருந்தேன், அந்த ஜுப்பாவினுடைய கை புறத்தில் பூனை படுத்து கொண்டிருந்தது. பூனையினுடைய தூக்கத்திற்கு இடைஞ்சல் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி என் கையை கத்தரித்து விட்டேன் என்று சொன்னார்கள். என் கை சட்டையை கத்தரித்து விட்டு நான் சட்டையை போட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அன்னையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா என்று சொன்னார்கள், பூனையின் தந்தை என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பூனையை வளர்க்க சொன்ன நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூனை என்பது செல்ல பிராணி. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். பூனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பூனைக்கு நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் உணவுகளை கொடுங்கள். அதே போன்று எந்த பிராணிகளை நாம் வளர்த்தாலும், ஆகுமாக்கப்பட்ட எந்த பிராணிகளை வளர்த்தாலும் அதற்கு உணவுகளையும் தண்ணீர்களையும் கொடுப்பது நம்மீது கடமை. கிளி வளர்த்தாலும் சரி,